என்ன தங்கராஜு நீ வித்த காட்டிக்கிட்டு இருக்க? காலையில இருந்து 3 தடவை சுகரை டெஸ்ட் பண்ணிட்ட. இப்படி பண்ணி பண்ணி உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வீணால போகுது. இருங்கம்மா இருங்க. சுகர் அதிகமா இருக்கா மாப்ள? ஆமாமாமா, காலையில இருந்து 3 தடவை செக் பண்ணிட்டேன். சுகர் எங்கேயோ இருக்கு. சரி பண்ணிக்கலாம் மாப்ள. உங்க வயசுக்கே 2-3 புள்ளி தான் அதிகமா இருக்கு. ஆனா என் வயசுக்கு எனக்கு சுகர் எங்கேயோ இருக்கு. இதுல நேத்துல இருந்து பிபி வேற அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப பயந்து போயிருந்தீங்கல்ல, அதான் பிபி கூடிருச்சுன்னு டாக்டர் சொன்னாரேங்க. காலையில செக் பண்ணி பாக்கும்போது சரியா தானே இருந்துச்சு. நேல இருந்து வெயிட் வேற செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ரொம்ப நல்ல குணம் மாப்ள. உங்க குணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கடவுள் பாத்துக்குவாரு. அந்த நல்ல குணத்தாலதான் எல்லா பிரச்சனையும். நல்ல குணம் இருக்க போய் தான் எல்லா பிரச்சனையிலயும் தலைய குடுக்கறான். பாதி நேரம் உங்க வீட்டு பஞ்சாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. உங்க மருமகளை அடிச்சிட்டா, மருமக மகனை கிள்ளிட்டான்னு ஓயாம போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவனும் ஓடி ஓடி வந்து நிக்கிறான். என்ன பேச்சு பேசுறீங்க? வீடுனா அப்படிதாம்மா இருக்கும். சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் உடம்ப நான் கவனிச்சிருக்கணும். என் உடம்ப கவனிக்காம விட்டது என்னோட தப்பு. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் உடம்ப நான் கவனிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசத்துல பாருங்க மாமா, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்ப டெஸ்ட் எடுக்கும் போது எல்லாமே பெர்ஃபெக்ட்னு காட்டும். பாருங்க. கண்டிப்பா காட்டும் மாப்ள, கண்டிப்பா காட்டும். சரி, நம்ம சாப்பிடலாமா? நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறோமே. என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்டுதான் போகணும். ரேவதி, என்ன குழம்பு வச்சிருக்க? சிக்கன் குழம்பு. என்ன கம்மியா தானே போட்டிருக்க? ஆமாங்க, ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மசாலாலாம் குறைச்சு தானே போட்டிருக்க? எல்லாமே குறைவா தாங்க போட்டிருக்கேன். இவன் ஒருத்த சாப்பிட விட மாட்டான் போல இருக்கு. உடம்பு மேல அக்கறையோட இருக்கிறது நல்லதுதானக்கா. அதே எப்பவுமே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் அக்கறை எடுத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம்? நம்பிக்கைத்தனமா பேசலனாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சரி, நான் எதுவும் பேசல. ரேவதி, கீரை பண்ணிருக்கியா? சமைச்சிருக்கேங்க. அப்புறம் இந்த 2 பொரியல் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? பண்ணிருக்கேங்க. இவ்ளோ எல்லாம் பாக்கணும்னு அவசியம் இல்ல மாப்ள. அத பாக்கணும், கண்டிப்பா பாக்கணும். சரி ரேவதி, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்போம். வாங்க வாங்க மாமா, வாங்கம்மா. ரேவதி, ரைஸ் கம்மியா வை. 200 கிராமுக்கு மேல இருக்க கூடாது. வை. எடை பாக்க என்னமோ மிஷின்ல வாங்கி வச்சிருக்கான்ல, அதுல அளந்து வையே. மா, அதுல எல்லாம் சாப்பாடு அளக்க முடியாதுமா. அதுக்கு வேற ஒரு மிஷின் இருக்கு, அதையும் வாங்கிடுறேன். ரேவதி, உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ரேவதி. ஐயோ, நாளையில இருந்து இவனுக்கு உப்பே போடாம சமைச்சு வச்சிருஎன்ன, அடுத்து எடுக்கிறானே. மாப்ள, தைரியமா இருங்க மாப்ள. தைரியம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லா இருப்பீங்க மாப்ள. கண்டதையும் யோசிக்காம சாப்பிடுங்க மாப்ள. ஆமா மாப்ள, சாப்பிடுங்க. ஏதோ நீங்களா சொல்றீங்க, நான் சாப்பிடுறேன். அந்த கடவுள் தான் என்ன நல்லா பாத்துக்கணும். ஹலோ, கிளம்பிட்டியா மலர்? கிளம்பிட்டேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க கிளம்பி வரீங்களா இல்ல லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடுவீங்களா? நான் தனியா தான் போணுமா? நான் ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துவோம் மலரு. நீ சொன்ன மாதிரியே பொண்ணை பார்க்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல மலர். பேங்க்ல பெர்மிஷன் போட்டீங்களா? அதெல்லாம் போட்டுட்டேன். சரி, நீ பஸ் ஸ்டாப் வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். எப்படி போக போறீங்க? நான் வேணா ஆட்டோ புக் பண்ணட்டுமா? வேண்டாம், அவர் வராரு. என்ன பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னாரு. பரவாயில்லையே, அது எப்படி வீட்டுக்கு தெரியாம வராரா? ஆமா, தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ எதுவும் சொல்லிடாத. நான் ஏன் சொல்ல போறேன்? இல்ல, தெரியாம கூட எதுவும் உளறி வச்சிடாதன்னு சொன்னேன். உளறதுக்கு முதல்ல இந்த வீட்ல இருக்கவங்க யாராவது என்கிட்ட பேசணும்ல. யாரும் என்கிட்ட பேசாதப்போ நான் யார்கிட்ட போய் உளற போறேன்? நீங்க தைரியமா ஜாலியா போயிட்டு வாங்க. ஏய், சாரி ஓகேவா? சூப்பரா இருக்கு, நல்ல கலர். சரி, நான் கிளம்பட்டுமா? பேக் எடுத்துக்கோங்க. போலாம் போலாம். தாத்தா சொல்ற கதைகளை கேட்கறதுக்கு வருவிய தானே? பாப்பா, போலாமா? சரிம்மா. போயிட்டு சீக்கிரம் வந்துரு மலரு. வந்துடுறேன் அத்தை. பொண்ணு பாத்துட்டு நேரா இங்க வா. உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிடாத. இல்ல, நான் போகல, நேரா இங்கதான் வரேன். வரேன் அத்தை. மாமா, வரேன் மாமா. பாய் சொல்லுறேன். பாய் தாத்தா, பாய் பாட்டி. போயிட்டு வா டாடா, பை பை. போயிட்டு வந்துடுறேன்.
வர மதி பாத்துக்கோ. வா பாப்பா. ஏண்டா ராஜா அண்ணா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜிம் இருக்கே, பேசாம நான் அங்க போயிடவா? எதுக்குண்ணே ஜிம் எல்லாம்? அங்க சின்ன பசங்களா வருவானுங்க, 30 கிலோ 40 கிலோ வெயிட் தூக்குவானுங்க, நெஞ்ச நிமித்திட்டு வர நிப்பானுங்க. அவனுங்களை பார்த்தா நமக்கு டென்ஷன் தானே ஆகும். பேசாம வீட்லயே 4-5 மிஷின் வாங்கி போட்டுடலாண்ணே. நீ சொல்றது கூட நியாயமா தான்டா இருக்கு. உனக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் ஜிம் ட்ரைனரா இருக்கான்ல? ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டு தானே. அவனை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லு. அவன் கிட்ட கேட்டு என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு வீட்டுல வாங்கி போட்டுடலாம். ஆ? சரிண்ணே. வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தல நீ? ஆமாண்ணே, சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர்றாங்க. மாப்பிள்ளை எந்த ஊரு? வேப்பம்பட்டு பக்கத்துலண்ணே. அட, நம்ம ஏரியா. மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஏதோ பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணதா சொல்லிருக்காங்க. நீ பெரிய இடமாடா? பெரிய இடம்லாம் இல்லண்ணே, நான் நல்ல இடம்னு சொன்னாங்க. பையனும் அம்மா மட்டும் தான் இருக்கிறதா சொன்னாங்க. பையனுக்கு ஒரு அக்கா இருக்காங்களாம், ஆனா அவங்கள கட்டி கொடுத்துட்டாங்களாம். அப்படி சொல்லு. அப்போ பிக்கல் புடுங்கல் இல்லாத குடும்பம். ஆமாண்ணே. சரி, மாப்பிள்ளை பத்தி நல்லா விசாரிச்சியா? ஆமாண்ணே, அப்பா விசாரிச்சிட்டாரு. விசாரிச்ச வரைக்கும் நல்ல பையனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்ல, இல்லன்னா மாப்பிள்ளை பார்க்க உங்களை கையோட கூட்டிட்டு போயிருப்பேன். அங்க நீங்க நின்று இருந்தா கெத்தா இருந்திருக்குண்ணே. பரவாயில்லடா, நீனு அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணு, பாத்துக்கலாம். சரிங்கண்ணா, நான் வரேனே. ரேவதி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு அப்புறம் பிள்ளைங்களை நீ நல்லா பாத்துப்பியா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்குலாம் எதுவும் ஆகாது. தரணிய செட்டில் பண்ணி இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன், சரியா? அத்தை, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கல்ல? இல்ல முதுகு வலின்னு சொன்னீங்கல்ல, ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறீங்களா? அதெல்லாம் வலிக்கல மாப்ள. உன் மாப்பிள்ளைக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாரு. அதெல்லாம் நிறையவே இருக்கு. அப்புறம் கார்த்தி, இப்பதான் நீ காலேஜ் படிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம். உனக்கு இன்னைக்கு கல்யாணமா மாமா? இன்னைக்கு கல்யாணம் இல்ல பாப்பா, இப்போ பொண்ணு பார்க்க போறோம். எல்லாம் ஓகேவா இருந்தா உன் மாமாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம், ஓகேவா? நீ என்னடா கார்த்தி அமைதியாவே வந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. என்னடா வெக்கமா? இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல மாமா. அம்மா சொன்னதுக்காக தான் ஓகே சொன்னேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற எப்படா பண்ணிப்ப? 10 வருஷம் கழிச்சா வயசாயிரும்டா. அத சொல்லுங்க மாப்ள. வீட்ல 2 பேரு தான் இருக்கோம். எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துட்டு இருக்க முடியும்? உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லன்னா இப்ப நீ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அப்படி இல்லடி மலரே, இவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. போய் பார்க்கலாம். எல்லாம் கூடி வந்தா கல்யாணத்தை பண்ணிடலாம், சரியா? ஆமா ஆமா ஆமா, கல்யாணத்தை நடத்திடணும். எனக்கு நிச்சயத்துக்கு 1, கல்யாணத்துக்கு 1, ரிசப்ஷனுக்கு 1, மொத்தம் 3 புடவை என் தம்பி எனக்கு எடுத்து கொடுக்கணும். 3 புடவைக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ண சொல்றியாக்கா நீ? டேய், பட்டு புடவைடா, சும்மாவா? மாமா, எனக்கும் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுப்பியா? உனக்கு இல்லாம வேற யாருக்குடா வாங்கி தர போறேன்? மாமா வாங்கி தரேன். ஓகே மாமா. மலரே, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் வீட்ல சொல்லிட்டு தானே வந்தீங்க? ஆமா அத்தை, வீட்ல சொல்லிட்டு தான் வந்தோம். அம்மாவும் அப்பாவும் தான் நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கார்த்திகை கல்யாணம் நடக்க போறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மாப்பிள்ள, உன்னோட போட்டோ எல்லாம் பாத்தியா? அவன் எதுவுமே பார்க்கல. நீ என்ன முடிவு பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டான். பரவாயில்லையா அத்தை, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? பரவாயில்லையே. என் தம்பி நல்ல பையன்தான், குடும்பத்துக்கு அடங்குன பையன். என்ன கார்த்தி? அக்கா போதும்க்கா என்ன பத்தி பேசினது. வேற ஏதாவது பேசுங்களேன். இன்னைக்கு நீ தாண்டா டாபிக்கே. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்காக பொக்கே சாக்லேட்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, இந்த போன்ல வீடியோல எல்லாம் பாக்குறது இல்ல, அந்த மாதிரி நீ எதுவும் வாங்கிட்டு வரலையாடா? அக்கா சும்மா இருக்கா, நீ வேற. ஏய், வெக்கத்தை பாரு மாப்பிளைக்கு. டேய், வெக்கம் வருதா உனக்கு? உங்க மருமக என்ன பண்றாரு? நான் பேங்க்ல வேலை பாக்குறேம்மா. நீ குடி. ஏமா, உனக்கு எத்தனை பசங்கம்மா? இவ மட்டும்தாம்மா, ஒரே ஒரு பொண்ணு. ஓ, பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னாங்க. ஆமாங்க, பையன் வேலைக்கு போயிருக்கான். சீக்கிரம் வாடான்னு இன்னும் வரல. எங்க வந்துட்டான்? வந்துட்டான். அவனுக்கு ஆயுசு 100. இவன் தான் என் பையன் ராஜா. வணக்கம். வணக்கம். தம்பி, வணக்கம். அவர்தான் மாப்பிள்ள. வணக்கம். மாப்பிளோட அக்கா. வணக்கம். மாப்பிளோட அம்மா. வணக்கம். மாப்பிளோட அக்கா வீட்டுக்காரு. அவங்களோட குழந்தை. உங்க பொண்ணு வேலை பாக்குறால? ஆமா, ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறா. கார்த்தி இப்போதைக்கு பிரைவேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல சம்பளம் வந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
அநேகமா இந்த வருஷத்துக்குள்ள வேலை கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷம்மா. போட்டோல பொண்ண பாத்துட்டோம். எங்களுக்கும் பிடிச்சதா இருந்துச்சு. இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசிடலான்னு தான் வந்தோம். பொண்ணு பாத்துடலாங்களா? இருங்க, நான் போய் கூட்டு வரேன். கார்த்தி என்னடா வெக்கமா இருக்கா? இவதான் எங்க பொண்ணு வர்ஷினி. அம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. ஏன் சேர் இருக்கு, எடுக்கிறேன். உட்காருமா, உட்கார். உட்காருமா. இவன் தாம்மா மாப்பிள்ள கார்த்திகேயன். கார்த்தி பொண்ணை நல்லா பாத்துக்கோ. கார்த்தி, உனக்கு ஏதாவது தனியா பேசணுமா? இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். டேய் நீ என்ன இப்படி சொல்ற? பேசணும்னா கூச்சப்படாம சொல்லு. இல்ல மாமா, அதெல்லாம் வேண்டாம். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே. இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஓகே தான். சரி, அப்புறம் என்ன, மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்கள் பேசிக்கலாமா? பேசிக்கலாங்க. ஒரு நிமிஷம், அவங்க ஓனர் கூப்பிடுறாரு போல. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் ராஜா, அங்க என்னடா நடக்குது? மாப்பிள்ளை வீட்டுல தங்கச்சியை பாத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே. தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான். மேற்கொண்டு பேசலான்னு இருக்கோண்ணே. ராஜா, எல்லாம் அவசரப்பட்டு முடிக்கணுமா என்ன? இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாமேடா. விசாரிச்ச வரைக்கும் நல்ல பையனா தானே இருக்காப்ல. மாப்பிள்ள வேப்பம்பட்டு தானே சொன்ன? ஆமாண்ணே. டேய், நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களா கூட இருக்கலாம்டா. நீ ஒண்ணு பண்ணு, வீடியோ கால் பண்ணி மாப்பிள்ள என்ன காட்டுறியா? சரிங்கண்ணா, நான் காட்டுறேண்ணே. டேய், போனை மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டிடாத, தள்ளி நின்னே காட்டு, சரியா? சரிங்கண்ணா. பையன் தெரிஞ்ச பையனா இல்லையான்னு வீடியோ கால்ல பாத்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ கால்ல நான் இருக்கிறது அவங்க யாருக்குமே தெரிய வேணாம், புரியுதா? சரிங்கண்ணா, நான் வீடியோ கால்ல வரேண்ணா. சரி, நான் வெயிட் பண்றேன், கால் பண்றேன். சரிங்கண்ணா. டாய், ஓ முகத்தை தான் நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள முகத்தை காட்டுறா. சரிங்கண்ணா, இதோ காட்டுறேண்ணே. உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? ஆமாடா கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி தான். இவங்கதான் மாப்பிள்ளையோட அக்கா அண்ணே. இல்ல மாமா, நீங்க வேற. சமையல்லாம் வருமா? இவர்தான் மாப்பிள்ளையோட அக்கா ஹஸ்பண்ட். டேய், காலை கட் பண்ணிட்டு நார்மல் காலுக்கு வா. சரிண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், நீ எத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குற? 3 வருஷமாண்ணா. என் சொந்தக்காரங்க, என் குடும்பத்தாளுங்க யாரையுமே உனக்கு தெரியாதா? அண்ணிய தெரியும், பசங்களை தெரியும், அம்மாவை தெரியும், வேற யாரையும் தெரியாதுண்ணே. மாப்பிள்ளையோட அக்காவோட ஹஸ்பண்ட்னு ஒருத்தனை காட்டுன இல்ல, அவன் வேற யாரும் இல்ல, ரேவதியோட அண்ணன். ஓ அப்படியாண்ணே? அதானே நானும் யோசிச்சேன். அவர் இங்க பார்த்த மாதிரியே இருக்கானே. அண்ணா, அப்ப நானும் சொந்தக்கார ஆக போறேண்ணே. ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத. மேற்கொண்டு பேச போறீங்கன்னு சொன்னல? ஆமாண்ணே. அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். இப்போதைக்கு நீ வாக்குறுதி எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏண்ணா? கேட்டா டேய், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேற குடும்பமே கிடைக்கல உனக்கு? அண்ணா, நம்ம குடும்பம் தானே. அதெல்லாம் நான் உனக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு வாக்கெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்புறமா முடிவு சொல்றோன்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிண்ணே, நீங்க சொன்னபடியே நான் சொல்லிடுறேண்ணே.